போய் விட்டுருவா அந்த வழியா ஓடு. ஓ சரி பாரு அந்த அக்னி அஸ்திரம் எடுத்து இவன் தேர் படைகள் எல்லாம் கருகும்படியாக நான் மானத்தை அக்னி அஸ்திரம் எடுத்துவிட்டேன். இப்ப யார் யார் கால இவன் வந்து என் கால விதிட்டு போடா வைவிட முடியாது. நானு யார் பாக்கல யாருக்கு நான் பத்தியா சரி அக்னியாஸ்திர மட்டும் மந்திரத்தை நிறுத்தினேன். சரி பாவம் பாதம் என்ற அபயம் என்று விழுந்தவனுக்கு அவனை துன்புறுத்த கூடாது. சாமி ஐயோ அதிகமாட்டேன் அக்னி அஸ்திரத்துக்கே தாங்க முடியல எனக்கு. கிட்ட விட்டு அடிக்க போறேன் சாமி. உண்மையிலே உண்மையிலே பிராமணர் கிடையாது. அவர்கள் பிராமணராக இருந்தால் 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 64 கல்வி கலைக்கான 96 தத்துவம் 108 இதிகாசம் காவியம் இதுதான் தெரியும். இதான் எங்க வேலை. இதான் காவியம் அக்னி அஸ்திரம் மந்திரம் தெரியும். இதையெல்லாம் நன்கரே கற்றுணர்ந்த அந்தணர்கள். ஆமா சாஸ்திரம் புரோகிதர் சொல்லக்கூடியவங்க. நீ வந்து அக்னி அஸ்திரம் மந்திரம் வந்து பிராமணருக்கு தெரியாது. அந்தணருக்கு அக்னி அஸ்திரம் மந்திரம் என்பது தெரியாது. சத்திரனுக்கு மட்டுமே தெரிந்தது அக்னி அஸ்திரம் மந்திரம். ஆனால் நீ அந்தணர் தெரியாதுன்றியா? ஆமா. ஓஹோ உண்மை சொல்லுங்க சாமி. நான் யார் என்ற விளக்கத்தை சொல்ல வேண்டும். அப்படி என்றால் நான் யார் தெரியுமா? யாரு? நானோ சந்திர குலத்திலே பிறந்தேன். வெகு சுந்தரமாய் அவதரித்தே பாண்டு மகாராஜிக்கும் குந்தமா தேவிக்கும் பாண்டவரில் நடுவோனாக பிறந்தேன். ஆணில் வில்லனகு அர்ஜுன பெருமான். தந்தை எப்படி தெரியுமா? தந்தை என்று பாண்டுராஜி தேவராஜ். என்னது? தேவராஜிக்கும் குந்தமா தேவிக்கும் பிறந்தவன் அர்ஜுனன். இன்னொரு சொல்லு.